அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபநிஷதம். நேற்றைய வகுப்புல நாம் இதனுடைய அறிமுக உரையை பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம உபநிஷத்தை தொடங்கலாம். அதுல கடோ உபநிஷத்துல ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. அது நம்ம ஏற்கனவே கேன உபநிஷத்துலயும் பார்த்தோம். அதேதான். அந்த மந்திரத்தை பார்த்துட்டு நம்ம உபநிஷத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரத்தினுடைய பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆச்சாரியரையும் சீடரையும் இறைவன் காப்பாற்றுவாராக. தூய அறிவின் ஆற்றலை அவர்கள் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. குருவும் சீடனும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்பார்களாக. கற்றது அவர்களுக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்பார்களாக என்று இந்த மந்திரம் சொல்லும். இந்த சாந்தி மந்திரத்துடைய நோக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி பல்வேறு தடைகள் வரலாம். அந்த தடைகளை நாம் தகர்த்தெறிவதற்காக அந்த ஓம் சாந்தி 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 என்று 3 முறை நாம் அந்த இயற்கையை அமைதிப்படுத்தி இந்த செயலை நாம் செய்கின்றோம் என்பதாக பார்க்கிறோம். அப்ப இங்க சாந்தி என்பது ஒரு அமைதி. அந்த அமைதியை நோக்கித்தான் நம்ம எல்லாரும் போறோம். அந்த அடிப்படையில இந்த சாந்தி மந்திரம் ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த உபனிஷத்துல 2 பாகங்கள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். முதல் பாகத்துல 3 அத்தியாயங்கள் இருக்கு. இப்ப இன்றைக்கு நம்ம முதல் பாகத்துல முதல் அத்தியாயம் பார்க்க போறோம். இப்ப இந்த முதல் அத்தியாயம் ஒரு முன்னுரை மாதிரியே தான் இருக்கு. இந்த முதல் அத்தியாயமே ஒரு முன்னுரை மாதிரி இருக்கும். அதுல முக்கியமா கதை இருக்கும். இந்த நசிகேதனுடைய கதை, அதுதான் இந்த முக்கிய அத்தியாயமா இது இருக்கு. இப்ப இந்த மரணம்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இதுல பார்க்கிறோம். இப்ப மரணத்துக்கு பின்னால் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இந்த உபநிஷத்து நமக்கு சொல்ல போகுது. அதை பற்றிய விஷயங்களைத்தான் நசிகேதனும் யமதர்மராஜன் இடத்துல கேட்க போறான். அப்ப மரணத்தை பற்றி ஆராய்வதற்கும் மரணத்துக்கு பிற்பாடு மறு வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கும் அவ்வாறு நாம் அடைய வேண்டிய இலக்கிற்கான உயர் வாழ்க்கையை விரும்புவதற்கும் நமக்கு எது அவசியம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாம் அறிவதுதான். இப்ப நாம் யார் என்று நாம் விசாரணை செய்து பார்க்கும்போது நாம் ஒரு ஆன்மா என்று நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம இந்த உடல் அல்ல, மனம் அல்ல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடிப்படை பாடங்கள்லயே பார்த்துட்டோம். சாதாரண ஒரு மனிதன் பகுத்தறிவே இல்ல, படிப்பறிவே இல்லைங்கிறவன் கூட பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு பின்னாடி என்ன சொல்லுவான்? அங்க இறந்து கிடக்கிறத பிணம்னு சொல்லுவான். அந்த பணத்தை பார்த்து அவரு தான் இருக்காரு இங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். எங்கப்பா அவரு அப்படின்னு கேட்டா, அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருங்க, இல்லைன்னா வைகுந்தத்துக்கு போயிட்டாருங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சாதாரண ஒரு மனிதன் கூட அந்த உடலை அவர் என்று அபிமானிப்பது கிடையாது. அந்த உடலை நான் என்று அபிமானிப்பது கிடையாது. அப்ப ஒரு சாதாரண மனிதன் கூட உடம்பை நான் என்று அபிமானிக்காத ஒரு அறிவுடன் இருக்கின்ற போது, இது போன்ற ஆத்ம ஞான பாடங்களை படிக்கின்ற நம்மை போன்றவர்கள் கூட அதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நிறைய பேருக்கு அது புரியறதில்லை. தன் ஆன்மா என்றே நிறைய பேருக்கு தெரியாம தான் இந்த உடல் என்ற அபிமானத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை தான் நம்ம பார்க்கிறோம். அவர்களெல்லாம் உயரிய ஞானத்தை சிந்திக்க முடியாத ஒரு சிக்கலில் இருப்பார்கள் என்றும் பார்க்க முடிகிறது. அப்ப இறைவனை நாடுவதற்கு நமக்கு எத்தகைய மனப்பக்குவம் தேவை, அதற்கான என்னென்ன தகுதிகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த உபநிஷத்து கொடுக்க போகுது.
இந்த உபநிஷத்துல வருகின்ற நசிகேதன் என்ற சிறுவனிடத்திலே இது எல்லாம் இருப்பதையும் நமக்கு சுட்டி காட்ட போகுது. ஏன்னா நசிகேதன் நாம நினைத்துக் கொண்டிருக்கின்ற மாதிரி ஒரு சாதாரண சிறுவன் கிடையாது. அவனிடத்துல நல்ல குணநலன்களும் உயரிய பண்புகளும் கொண்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு திறமை, ஒரு தகுதி இல்ல மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது இங்க இந்த உபநிஷத்து நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இதெல்லாம் எதற்காக சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் வாழ்க்கையை விரும்புகின்ற நம் ஒவ்வொருவரிடத்திலும் இத்தகைய நல்ல குணநல பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையில தான் இங்க உபநிஷத்து எல்லாமே சொல்லுது. இப்ப முதல் மந்திரம், இந்த கடோ உபநிஷத்துல வருகின்ற முதல் மந்திரம் நசிகேதனுடைய தந்தை வாஜஸ்ரவஸ் ஒரு யாகம் பண்றாரு. இந்த வாஜஸ்ரவஸை பத்தி கதை சொல்லும்போது ஒரு சிலர் அரசர்கள் என்பார்கள், ஒரு சிலர் அவர் முனிவர் என்று சொல்வார்கள். அவர் முனிவரோ அரசரோ அது நமக்கு முக்கியம் இல்ல. அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்தில் என்ன பலன் அப்படின்னா, இந்த உலகை ஆளுகின்ற பலன். விஸ்வஜித் என்ற அந்த யாகத்துக்கு பெயர். அவர் செய்கின்ற யாகத்துக்கு பெயர் விஸ்வஜித். இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஒரு பலனை விரும்புகின்றார். அந்த பலனை விரும்பி அவர் ஒரு யாகம் செய்ய தொடங்குகின்றார் என்பதாகத்தான் இங்க இந்த உபநிஷத்தே நமக்கு தொடங்குது. அப்ப முதல் மந்திரம் நம்ம பார்ப்போம். ஓம் உஷன் ஹவை வாஜஸ்ரவசஹ சர்வ வேதசம் ததௌ தஸ்யஹ நசிகேதா நாம புத்திர ஆச. முதல் மந்திரம். முன்பொரு சமயம் வாஜஸ்ரவஸ் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் இந்த உலகத்தை தன் வசம் ஆக்க வேண்டும் என்ற ஆசையினாலே, கர்ம பலனின் மீது வைத்திருக்கின்ற ஆசையினாலே தன்னிடம் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் தானமாக கொடுக்க விரும்பினார். அவருக்கு நசிகேதன் என்ற ஒரு மகன் இருந்தான் அப்படின்னு இந்த முதல் மந்திரம் சொல்லுது. இந்த முதல் மந்திரம் கதை தொடங்குது. வாஜஸ்ரவஸை அறிமுகப்படுத்துது, நசிகேதனை அறிமுகப்படுத்துது. வாஜஸ்ரவசனுடைய பையன் தான் நசிகேதன். இப்ப அந்த யாகம் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, பொதுவா நம்முடைய வேதத்துல 2 பகுதிகள் இருக்கு நம்ம பார்த்தோம். கர்மகாண்டம், ஞான காண்டம் அப்படின்ட்டு. இப்ப கர்மகாண்டம்ங்கிறது கர்மத்தின் மீது உள்ள பற்று. அதாவது நான் ஒன்று செய்தால் அதன் பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற காமிய கர்மாவின் மூலமா தான் பெரும்பாலான யாகங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். அந்த யாகங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. புத்திர காமேஷ்டி, இந்த மாதிரி நிறைய யாகங்கள் இருக்கு. அதெல்லாம் காமத்தினால, ஆசையினால செய்யக்கூடிய காமிய கர்மா. அது மாதிரி இப்ப இந்த யாகம் விஸ்வஜித் என்ற யாகம் இருக்கு இல்லையா, இது ஒரு ஆசையினால் செய்யப்படுகின்ற யாகம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தையே தான் ஆள வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதுக்காக செய்யக்கூடிய ஒரு யாகம். அப்ப இந்த யாகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விதவிதமான யாகங்கள் எல்லாம் கர்மகாண்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் யார் யாருக்கு என்ன விருப்பமோ அவங்களுடைய ஆசையின்படி அவர்கள் அதை செய்து பார்க்கலாம். அப்படி செய்யும் போது அந்த பலன் அதுக்கு கிடைக்கும். ஆனா அது சரியா செய்யணும். அதுல யாக நியதிகள் இருக்கு. அந்த யாகம் எப்படி செய்ய வேண்டும் என்று வேதத்துல நியதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நியதி மாறாமல் செய்யும் போது அந்த யாகம் வெற்றியை ஈட்டி கொடுக்கும். அந்த யாகத்துல குறை விட்டா அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். வெற்றி ஈட்டு கொடுக்குதோ இல்லையோ, அதனால பல துன்பங்களை நம்ம அடைய வேண்டியிருக்கும். அதனால 2 பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் யாகம் செய்யும் போது. அதனால எந்த ஒரு விஷயமும் செய்யும் போது அதை சரியாக செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் எதிர்பார்க்குது. அதனாலதான் இப்போ இந்த பாடங்கள் எல்லாம் கூட நாம் தொடங்கும் போது ஒருமித்த மனநிலையிலே நாம் பாடத்தை கேட்க வேண்டும். அதற்காக மனதை நாம் முதலில் அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் சாந்தி மந்திரம் கூட சொல்லப்படுது. அப்ப இந்த யாக குண்டத்துல இந்த வாஜஸ்ரவஸ் என்ன பண்றாருன்னா, ஒரு அக்னியை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட தேவனை உத்தேசித்து உரிய மந்திரங்கள் மூலமாக அதற்கான பொருள்களை எல்லாம் ஆகுதியாக அதிலே யாக குண்டத்திலே போட்டு அந்த தேவதைக்குண்டான அவிஸ்பாகத்தையும் கொடுத்து அவர் செய்யும் போது அந்த யாகத்திற்குண்டான பலன் அவருக்கு கிடைக்கும். அந்த யாகம் தான் விஸ்வஜித் என்பது ஒரு பேரரசனாக இந்த உலகத்தையே ஆள்வது என்பதாக பார்க்கப்படுகிறது. ஆனா என்னன்னா, அந்த யாகத்துக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகள் என்னன்னா, அந்த யாகம் செய்பவர்கள் தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையுமே தானம் செய்து விட வேண்டும்.
அந்த மாதிரிதான் இந்த யாகத்தினுடைய நீதி இருக்கு. அந்த தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அனைத்தையும் துறந்தவனுக்கு அனைத்தும் உரியதாகும் என்கின்ற ஒரு சூட்சும ரகசியத்தை சொல்லி கொடுக்குது. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வேதத்துல விஸ்வஜித் யாகத்தை செய்பவன் உலகம் முழுவதையும் அரசாளக்கூடிய தகுதியை பெறுவதாக பார்க்கப்படுகிறது. அந்த யாகத்தை செய்பவன் உலகத்தை அரசனாக இருந்து ஆட்சி நடத்துவான் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த உலகம் முழுவதையும் ஒருவன் வெல்ல வேண்டும் என்றால், இந்த உலகம் முழுவதையும் ஒருவன் ஆள வேண்டும் என்றால், அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? ஒரு மிகப்பெரிய சுயநலமான விஷயம் இல்லையா? ஏன்னா இந்த உலகத்தையே நான் ஆள வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு மிகப்பெரிய ஆசை. அது ஒரு சுயநலமான ஆசை. அப்ப இந்த சுயநலமான ஆசை செய்வதற்கு கூட வேதம் வழிகாட்டுதா? அதுக்கு துணை போகுதா அப்படின்னா, எல்லாவற்றுக்குமே வேதம் வழிகாட்டுது. இங்க நல்லது கெட்டது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அதை செய்வதனால அடையக்கூடிய பலாபலன்களை பற்றி அந்த வேதம் சொல்லி அதை செய்ய வைக்குது. ஆனா அதை வெளிப்படையா சொல்லிடும். எதுலையுமே ஒளிவு மறைவு இருக்காது. இதை செஞ்சா இந்த பலன், இதை செய்தால் இந்த பலன்ங்கிறத வெளிப்படையா சொல்லும். அதை நம்ம விரும்பி செய்யலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணி செய்யலாம். அதுல இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு பின்னாடி பாதிப்பு உண்டு பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அதை செய்யாம விட்டுறலாம். ஆனா செய்வதும் செய்யாததும் நம்முடைய விருப்பம். ஆனா செய்வதற்கான வழிமுறைகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க சுயநலமா ஒரு விஷயத்தை அவன் அடைய விரும்புறானாலும் இங்க சாஸ்திரம் அதை அங்கீகரிக்குது என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இங்க உண்மையிலேயே இங்க சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய சுயம்தான். ஏன்னா இங்க எல்லாமே நம்முடைய சுயத்தின் அடிப்படையில் தான் நடக்குது. ஆனா ஆரம்பத்துல நமக்கு அது தெரியாது இல்லையா? நாம தான் அது அப்படின்னு நமக்கு தெரியாததுனால நாம அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆசைப்படுறதும் அபிமானிக்கிறதும் நம்ம இந்த உடலிலும் மனதையும் வைத்துக்கொண்டு செய்கிற விஷயமா பார்க்கிறோம். ஆனா உள்ளார்ந்து நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும்போது இங்கு நம் விரும்புகின்ற ஒவ்வொன்றும் நம்முடைய சுயத்தினால வரக்கூடிய விஷயம் என்பது புரிய வரும். அது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும். இந்த விஷயத்துல கொஞ்சம் தகுதி அடையணும். அப்பதான் புரிய வரும். அப்ப வேதம் அதனாலதான் துணை புரியுதுங்கிறதை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று மகான்கள் சுட்டி காட்டுறார்கள். அப்ப இந்த மாதிரி யாகம், விஸ்வஜித்துங்கிற ஒரு யாகத்தை செய்வதுன்னா அது எல்லாராலையும் செய்ய முடியாது. அதற்கான தகுதி உள்ளவர்கள் தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குது. அது சொல்ற பட்டியல் படி அதுக்கு உண்டான தகுதி இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். சராசரி மனிதனெல்லாம் அதை செய்ய முடியாது. ஏன்னா அது நிறைய விஷயங்களை தான தர்மங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலையை சொல்லி கொடுக்குது. அப்போ ஒரு சாதாரண மனிதன் இது மாதிரி யாகங்களை செய்ய முடியாதுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஒரு மனிதன் தனக்கு சொந்தமானது, எனக்கு சுகமானது, என்னை காப்பாற்றக்கூடியது என்று எதையெல்லாம் கருதுகிறானோ, அவ்வாறு கருதுகின்ற பொருள்கள் எல்லாம் வருங்காலத்தில் என்னை தாங்கக்கூடியது என்று அதை விரும்புகின்றானோ, அவைகளை எல்லாம் மனம் முவந்து மற்றவர்களுக்கு கொடுக்க முன் வர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க இந்த மாதிரி யாகங்கள் செய்யும் போது நம்ம எல்லா விஷயங்களையும் மனமுவந்து கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு பெரிய மனசு வேணும் இல்ல? எந்த ஒரு பொருளை நம்ம இன்னொருத்தர் கொடுக்கறதா இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம்? மிச்சம் மீதி இருக்கிறது தான் கொடுப்போம். வீட்டுல மிச்சம் ஆயிடுச்சு வச்சுக்கல சாப்பாடு, அதை எடுத்து கொடுப்போம். மீந்து போனதை எடுத்து கொடுப்போம். நல்லா இருக்கும்போது கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மனோபாவம் அப்படிதான். பெரும்பாலான மனிதர்கள் அப்படியே தானம் தர்மம் எல்லாம் பண்றது மனதார செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் வேற வழி இல்லாம செய்வாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டாருன்னு செய்வாங்க. அப்படித்தான் நம்முடைய மனோபாவம் பெரும்பாலும் இருக்குதே தவிர மனமுவந்து தர்மம் செய்வது ரொம்ப குறைவு. தானம் செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப அது மாதிரி நம்ம தர்மவான்களை தானம் பண்றவர்கள் நம்ம கதைகள்ல மகாபாரதத்துல பாக்குறோம். அவங்க 2 பேர் முக்கியமானவங்களா இருக்காங்க. கர்ணனும் தர்மராஜனும் அப்படித்தான். தர்மராஜனும் கர்ணனும் மனமுவந்து கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தாங்க. அப்ப அது மாதிரி பண்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னா அது மன தூய்மையினால் தான் கிடைக்கும். சாதாரணமா வந்துடாது. அப்ப இந்த யாகம் செய்வதற்கு தனக்கு சொந்தமானது, தனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, வருங்காலத்தில் என்னை காப்பாற்றக்கூடியது என்று எதையெல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தானோ அத்தனையும் மனமுவந்து மற்றவருக்கு வழங்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த நிலையில் அவன் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு வழங்கிவிட்டு பார்த்தா அவனிடத்துல என்ன மிஞ்சும் தெரியுமா? அவன் கட்டி இருக்கிற கோமணம் தான் மிஞ்சும். இதான் விஷயம். ஏன்னா இங்க எல்லாவற்றையும் துறப்பது. அப்ப கடைசியில என்ன இருக்கு? தான் கட்டிக்கிட்டு இருக்கிற கோமணம். இப்ப ரமண மகரிஷி மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ரமண மகரிஷி எப்படி எல்லாத்தையும் திறந்துட்டு வெறும் ஒரு கோமணத்தை கட்டிட்டு உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலை. எதன் மீதும் பற்று வைக்காம, எதன் மீதும் ஆசை வைக்காம, தன்னிடத்தில் வருகின்ற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு மனமுகந்து கொடுக்கின்ற ஒரு மகத்தான பண்பு நலன்களை பொருந்திய ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்றான் அப்படின்னா, அவன் தெய்வத்துக்கு சமமாகத்தான் இருக்க முடியும். அப்படித்தான் இந்த சாஸ்திரம் பாக்குது. இங்க தானம், தர்மம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சாஸ்திரம் அந்த அடிப்படையில தான் பாக்குது. சுயநலமா ஒன்றை கருதி செய்யறவனை அப்படி பாக்குறது இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டளை எல்லாம் வச்சிருக்கு, கண்டிஷன் எல்லாம் வச்சிருக்கு. எதுக்காகன்னா, இப்படி நீ செஞ்சால் உனக்கு இந்த பலன் கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காது அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லுது. அப்ப கட்டிய கோவணத்தோட ஒரு நிலையில அந்த விஸ்வஜித் யாகத்தை துவங்க வேண்டும். அப்ப நினைச்சு பாருங்களேன், பிறர் பொருட்டு எல்லாவற்றையும் ஒருத்தன் இழக்க வேண்டும் என்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய அகம்பாவத்தை கூட அவன் துறந்தவனாக, உலக பற்றுக்களை எல்லாம் விட்டவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று பார்க்க முடிகிறது. அப்ப இவ்வாறு இந்த உலகப் பொருட்கள் மீதுள்ள ஆசை எப்போது ஒருவனுக்கு ஒழிந்து போகிறதோ, அப்போதுதான் அந்த மனிதன் உலகத்தை வென்றவனாகிறான் என்று பூடகமாக இந்த உபனிஷத் நமக்கு சுட்டிக்காட்டுது. இந்த உபனிஷத் சுட்டிக்காட்டுகின்ற பூடகமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு எதன் மீதும் பற்று வைக்காத ஒரு நிலையிலே ஒருவனால் வாழ முடியுமானால், அவன் அனைத்தையும் துறந்த ஒரு தியாகியாக இருப்பதினால அந்த மனிதன் மட்டும்தான் உலகத்தை வென்றவனாகிறான் என்பதை இங்கு சுட்டிக்காட்டு. அப்ப அந்த நிலைக்கு இங்க வர வேண்டும் இந்த அரசன், இந்த வாஜஸ்ரவஸ் என்பவன் வர வேண்டும் என்று எதிர்பார்க்குது. அப்ப அந்த அடிப்படையில இந்த யாகத்தை அவன் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த யாகத்தினுடைய பலனை அவன் அடையலாம் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவதுதான் இந்த முதல் மந்திரத்தினுடைய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடுவோம். இப்போ இந்த தான பொருட்களை அவன் எப்படி கொடுக்கணும், மனமுவந்து கொடுக்கணும் தானே இங்க சொல்லுது. கண்டிஷன் அதுதானே. இந்த விஸ்வஜித் அப்படிங்கிற யாகத்துக்கு கண்டிஷன் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படிதான் அவன் செய்யணும். ஆனா தான பொருட்களை அவன் அப்படி கொடுத்தானா அந்த அரசன் அப்படிங்கறத இரண்டாவது மந்திரம் சொல்லுது. தம்ஹ குமாரம் சந்தம் தட்சிணாசு நியமானசு ஸ்ரத்தா விவேசஸ்ஸோ அமன்யத. இந்த மந்திரத்தினுடைய பொருள், இந்த இரண்டாவது மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, இந்த யாகத்தின் பொருட்டு தட்சணைகள் கொடுக்கப்படுவதற்காக எடுத்துச் செல்வதை நசிகேதன் பார்க்கிறான். அவனிடத்திலே உடனடியாக ஸ்ரத்தை வந்துவிட்டது, அவன் சிந்திக்கலானான் என்பதாக இந்த இரண்டாவது மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அப்பாவுடைய யாகத்துல அப்பா ஒரு யாகத்தை தொடங்க இருக்கிறார், விஸ்வஜித் என்ற ஒரு யாகம். அந்த யாகத்தை அவர் தொடங்குவதற்கான நிமித்தம், அதற்கான தியாகத்தை அவர் செய்ய வேண்டும். அந்த தியாகத்துக்கு அவர் தயாராகி விட்டாரா என்று இவன் பார்க்கும் பொழுது, அவர் அதற்கான தட்சணைகள் கொடுப்பதற்காக எந்தெந்த பொருளை எடுத்துச் செல்கிறார் என்பதை இவன் கண்டான், நசிகேதன் கண்டான். அப்படி கண்ட உடனே அவனுடைய மனதிலே ஒரு சிந்தனை உண்டானது. அவனிடத்திலே ஸ்ரத்தை வந்து விட்டது என்று சொல்லுது. ஏன் இங்க ஸ்ரத்தைங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது அப்படின்னா, இப்ப ஸ்ரத்தை அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சாதாரணமா ஸ்ரத்தை அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இங்க விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கை. இந்த இடத்துல ஸ்ரத்தா அப்படின்னா அந்த விஷயத்தின் மீது ஒரு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா அது உண்மையான நம்பிக்கையாக இருக்காது. பொதுவாகவே ஸ்ரத்தையினுடைய பலன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொதுப்படையான நம்பிக்கையா இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையாக இருந்தா அது ஒரு ஆழமான நம்பிக்கையாக இருக்க முடியும் என்று பார்க்க முடிகிறது. அப்படிதான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, பகவத்கீதையே சொல்லுது, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் என்றால் யாருக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கு ஞானம் உண்டாகின்றது என்று சொல்லுது. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அந்த விஷயத்தின் மீது விசுவாசமோடு இருக்கணும். அப்பதான் அது நமக்கு உள்ள போய் வேலை செய்யும். அப்படிதான் குரு பக்தி இருக்கணும், சாஸ்திர பக்தி இருக்கணும். சாஸ்திரத்தின் மீதும் சத்குருவின் மீதும் விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கை இருக்க வேண்டும். சும்மா ஒட்டுமொத்தமான நம்பிக்கை மட்டும் வச்சா போதாது. நம்பிக்கைங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கும்னா, அவர் மீது உள்ள ஒரு விசுவாசமும் இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்க்குது சாஸ்திரம். அந்த அடிப்படையில இங்க விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கையாக ஏன் அவனிடத்திலே உண்டாகுது, நசிகேதன் இடத்திலே உண்டாகுது அப்படின்னு பார்த்தா, நசிகேதன் சாஸ்திரத்தின் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டவன்.
அவனுக்கு இந்த சாஸ்திர விஷயங்கள் சரியா நடக்கணும், தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிந்த ஞானம் உடையவனாக இருந்தான். அப்ப அப்பா இந்த விஷயத்தை சரியா செய்யறாரா அப்படிங்கறத அவன் கவனிக்கிறான். அந்த அடிப்படையில அந்த நம்பிக்கை அவனுக்கு சரியா இருக்குதான்னு அவன் பார்க்கும்போது, இங்க அதை எடுத்து சொல்லுது இந்த மந்திரம். என்ன சொல்லுதுன்னா, யாகத்தின் நிமித்தம் தட்சணை பொருள்களை கொடுப்பதற்காக எடுத்துச் செல்வதை சிறுவன் நசிகேதன் பார்த்தான். அவனிடத்திலே சிரத்தை வந்துவிட்டது. அவன் சிந்திக்கலானான் என்பதாக இந்த 2வது மந்திரம் சொல்ல வருது. அப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? உயர் லட்சியத்தை அடைவதற்கான ஒரு முயற்சியிலே ஒருவர் ஈடுபடுகின்றார் என்றால், அவரிடத்திலே நிச்சயமாக சிரத்தை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சிரத்தை என்பது விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத முண்டக உபனிஷத்து சொல்லுது. முண்டக உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, ஸ்ரத்தா யத் பூர்வகா சர்வ புருஷார்த்த சாதன பிரயோகாங்குது. அப்ப இங்க அந்த சாதனம் என்ன மாதிரி சாதனம் இடத்துல இருக்கணும்? புருஷார்த்தம், அறம், பொருள், இன்பம், வீடு என்ற அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு அதில் நாம் பயணிக்க வேண்டும். அது என்னன்னே தெரியாம நம்ம அந்த விஷயத்துல ஈடுபடக்கூடாது. அப்ப அது அங்க சிரத்தையே இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி செய்ய போனா அதை பற்றி ஒரு விஷயமே தெரியல. அப்புறம் எங்கிருந்து அது மீது நம்பிக்கை வரும்? அது நடக்கவே நடக்காது. அதைத்தான் இங்க சுட்டி காட்டுது. அப்ப எங்க அப்பா இந்த விஷயத்தை செய்ய போறார் என்பதை நசிகேதன் பார்க்கிறான். அவருக்கு அதன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை கவனிக்கிறான். அதில் அவன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என்பதாக இங்க சொல்ல வருது. அப்போ இங்க ஸ்ரத்தையின் பெருமையை எடுத்து சொல்லுது. இந்த 2வது மந்திரம் ஸ்ரத்தைங்கிற ஒரு வார்த்தையில அந்த ஸ்ரத்தையினுடைய பெருமையை பேசுகிறது. அது நம்மிடம் வர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறது. இதுக்கு ரிக்வேதத்துல ஒரு சூக்தம் இருக்கு. ரிக்வேதத்துல ஸ்ரத்தா சூக்தம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஒரு பகுதியில ஸ்ரத்தை எங்கிருந்து தெரியுமா வருது? இறைவனின் ஹிருதயத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்று சொல்லுது. ஸ்ரத்தை என்பது இறைவனுடைய ஹிருதயத்திலே இருந்து வெளிப்படுகிறது. யார் ஒருவனுக்கு அந்த இறைவனின் ஹிருதய குகையை பிடிக்க தெரிகிறதோ, அவன் அந்த ஆழமான இதய தாகத்தினாலே அதை அடைகின்றான். இறைவனோடு இரண்டர கலக்கின்றான். இறைவனுடைய இதய குகையிலே நிறைகின்றான் என்று சொல்லுது. அதுதான் ஸ்ரத்தா சூக்தம். ஸ்ரத்தா சூக்தம் ஒரு அருமையான விஷயத்தை பத்தி ரிக்வேதத்துல பேசப்படுது. அதையும் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்ரத்தைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 2வது மந்திரம் கடோ உபநிஷத்துல பேசப்படுகிறது. அப்போ 3வது மந்திரம் இந்த சிந்தனை ஏன் வந்தது நசிகேதனுக்கு அப்படின்னு பார்த்தா, அது சொல்லுது. பீதோதகா ஜக்தத்ருணா துக்த தோஹா நிரிந்திரியாக அனந்தா நாமத்தே லோகாஸ்தான் ச கச்சதி தா ததத். இந்த மந்திரம் 3வது மந்திரம் நசிகேதனுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எழுந்தது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குது. அவங்க அப்பா என்ன பண்றாராமா, இந்த மாதிரி ஒரு யாகம் செய்யும் போது அதற்கு குரு தட்சணையும் அங்க வந்திருக்கிற பிரீஸ்டுக்கெல்லாம், அதாவது யாக வேள்வி நடத்துவதற்காக வந்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் அந்த யாகத்தினுடைய நிமித்தம் அவனிடத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தானமும் செய்யணும். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். அப்ப அப்படி செய்யறாரா அப்படின்னு அவன் கவனிக்கும் போது அவங்க அப்பா என்ன பண்றாராமா, புல் மேய்ந்து முடித்த பால் கறக்கவே முடியாத மடி வற்றி போன மாடுகளை எல்லாம் தானமாக கொடுக்க அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அவருடைய பிளான் என்னன்னா, நல்லா பால் கறக்கிற பசுவெல்லாம் நாம வச்சுக்குவோம். பால் கறக்காம மடி வத்தி போன மாடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கசாப்புக்கு தான் அனுப்புவாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல அது என்னமோ பண்ணட்டும், அவன் எடுத்துட்டு போய் என்னமோ செய்யட்டும், அதை எடுத்து எல்லாரும் கொடுங்க தானமான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துல மாடுங்கிறது ஒரு முக்கிய செல்வமாக பார்க்கப்பட்டது. இப்ப இன்றைக்கு தான் நம்ம பல தொழில்கள் பண்றோம். அன்னைக்கெல்லாம் விவசாயம் தானே முக்கிய தொழில். அப்ப எல்லார் இடத்துலயும் மாடுகள் இருக்கும். மாடுகள் தான் முக்கிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்ப பால் கறந்து அந்த பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்து அது ஒரு தொழிலாகவும் அந்த காலத்துல விவசாயத்துல செய்வாங்க. அப்ப எல்லாருமே பால் கறக்கிற பசுமாடை நிறைய வச்சிருப்பாங்க. 1 2 இல்ல, எல்லாம் நிறைய நூத்துக்கணக்கான பசுமாட்டுகளை வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தருமே. சாதாரண பண்ணையார் வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சராசரி மனிதன் இடத்துலயும் நிறைய மாடுகள் அந்த காலத்துல இருந்தது. அப்ப இந்த அரசர்கிட்ட மாடு இல்லாம இருக்காது இல்லையா, இவங்கிட்டயும் நூத்துக்கணக்கான மாடுகள், ஆயிரக்கணக்கான மாடுகள் வச்சிருப்பான். அப்ப அதுல என்ன பண்றான்னா, மடி வத்தி போன மாடுகளை கொடுக்கறான், பால் கறக்க முடியாத பசுக்களை எல்லாம் தானமாக கொடுக்கறான். அதாவது ஒன்றுக்கும் உபயோகமற்ற பசுமாடுகள், அந்த பசுமாட்டுனால பலன் கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு
அதையெல்லாம் கொண்டு போய் தானமா கொடுங்க அப்படின்ட்டு இவன் என்ன முடிவு பண்ணிட்டான், ஒன்றுக்கும் உதவாத பொருட்களை எல்லாம் கொண்டு போய் தானமா கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கிறான். அதை தட்சணையா கொடுக்கறதுக்காக கட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் தட்சணை பொருட்கள் அப்படின்ட்டு. அதை நசிகேதன் பார்க்கறதுனால அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எழுந்திருக்குது. அப்பாவுக்கு இந்த யாகத்தின் மீது ஸ்ரத்தை இல்லை அப்படிங்கறத அவன் சிந்திக்கிறான். நம்பிக்கை இல்ல, ஏனோ தானோன்னு செய்யறாரு. அப்ப இதனுடைய பலன் அவருக்கு முழுமையாக போய் சேராதுங்கிறத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அப்பா அனுப்புற மாடு பூரா கிழட்டு மாடு, அதாவது பயன்படாது, இறந்து போயிடும் கொஞ்ச நாள்ல. அந்த மாட்டை தானம் பண்றதுக்காக வச்சிருக்காரு, கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் மடி வத்தி போன மாடுகளை கொடுத்து அனுப்புறாரு. இப்படிப்பட்ட மாடுகள்னால வாங்கிட்டு போறவங்களுக்கு பலன் கிடையாது. அதை அவன் பார்த்துதான் மனம் பதறான். அப்போ விஸ்வஜித் யாகத்துல எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த விதியை அப்பா மீறுகின்றார். ஏனென்றால் சில பொருட்களை தக்க வைக்க விரும்புகின்றார் அப்படிங்கறத அவன் கவனிக்கிறான். மேலும் அவர் கொடுக்கின்ற பொருள்கள் அவருக்கு மற்றவர்களுக்கு பயனுடையதாக இல்லை என்பதையும் பார்க்கிறான். அதனால் அவன் மனம் வருத்தம் அடைகிறான். அப்பா செய்யறது தவறு என்று நினைக்கிறான். அப்ப இந்த தானத்தினுடைய உயரிய பலன் அவருக்கு கிடைக்காமல் போய்விடுவது மட்டும் இல்லாமல், தானத்தினுடைய அடிப்படை கருத்தை அவர் சரியாக கடைபிடிக்கவில்லை என்பதனாலே அவர் 2 விதமான தவறுகளுக்கு ஆளாவார் என்பதையும் அவன் அறிகிறான். ஏன்னா ஒண்ணு, விஸ்வஜித் யாகத்தினுடைய பலன் கிடைக்காது. இரண்டாவது, இது மாதிரி பயனற்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதினால தோஷமும் வந்துடும். அதனால பல துன்பங்களை இவன் அனுபவிக்க வேண்டி வந்துடும். ஏன்னா ஒருத்தருக்கு தானம் பண்ணும்போது பயனுள்ள பொருட்களை தான் கொடுக்கணும். நமக்கு பயன்படாது அப்படிங்கறத நம்ம எடுத்து வீசிடணும். அதை போய் கொடுக்க கூடாது, தானமா கொடுக்க கூடாது. ஏன்னா நாம என்ன பண்றோம்னா, மிச்சம் மீதி இருக்கிறதான தானமா போடுறோம். வீட்டுல பழைய சோறு ஆயிட்டா சரி இது யாரும் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வர பிச்சைக்காரனுக்கு போடு அப்படின்னு நம்ம மனசுல வச்சுக்கிட்டு வச்சிருப்போம். ஆனா நல்ல சாப்பாடு வீட்டுல சூடா இருக்கும், அதை எடுத்து பிச்சைக்காரனுக்கு போடுவோம்னா போட மாட்டான். நம்முடைய மனோபாவம் இருக்கு இல்லையா, இது நமக்கு நன்மை கொடுக்கும் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு செய்யறோம். ஆனா உண்மையிலேயே அது நன்மை கொடுக்காது என்பதை இங்க உபனிஷத் சொல்ல வருது. இதனுடைய ஆழமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மகான்கள் இப்படி எல்லாம் எழுதுறாங்க. ஏன் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்படி கதை வடிவமா நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கின்ற தவறுகளை ஃபர்ஸ்ட் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மகான்கள் சொல்ல வர்ற விஷயம். அப்ப நம்ம தானம் உண்மையிலேயே பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நல்ல பொருட்களை தானம் செய்யணும், இல்லைன்னா செய்யாம இருக்கிறது நல்லது. அப்ப வீட்டுல மிச்சம் மீதி இருக்கிறத போய் அன்னதானம் சொல்லிட்டு வர்ற பிச்சைக்காரனுக்கு போடக்கூடாது. கீழே போட்டுடலாம், இல்ல மாட்டுக்கு போட்டுடலாம். கீழே போட்டா என்ன ஆகும், எறும்புகள் சாப்பிட்டுடும். மாட்டுக்கு போட்டா மாடாவும் சாப்பிடும். ஆனா வீடு தேடி நம்ம கிட்ட தானம் கேட்கிற பிச்சைக்காரர்களுக்கு மிச்சம் மீதி இருக்கிறத போட்டோம்னா நமக்கு நன்மை வருவதை விட பாவம் தான் வரும். அது நமக்கு தெரியறது இல்ல, நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதை சொல்லுது இங்க சாஸ்திரம். ஏன்னா இந்த மாதிரி உயரிய விஷயங்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், தப்பு தப்பா செய்யக்கூடாது என்பதை சுட்டி காட்டுது. அப்ப இதை கேள்விப்பட்டு இந்த மாதிரி அப்பா கிழட்டு பசுக்களையும் மடிவெற்றிய பசுக்களையும் தானமாக கொடுப்பதை பார்த்து விட்டு நசிகேதன் என்ன பண்றான், அவருடைய அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண போறான். அப்பாவுக்கு உண்மையை உணர்த்துவதற்காக போறான். அது அடுத்த மந்திரம், 4வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஹோவாச பிதரம் தத கஸ்மை மாம் தாஸ்யஹீதி கதீயம் த்ரிதீயம் தம் ஹோவாச மிருத்யவே த்வா ததாமீதி. இந்த மந்திரம், இந்த 4வது மந்திரம், தந்தை செய்கின்ற தவறை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்ற நோக்கத்துடன் நசிகேதன் அவரிடம் சென்று பேசினான். நசிகேதன் அப்பாவிடம் சென்றான். அப்பா, நீங்கள் கொடுக்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கொடுக்கத்தானே போகிறீர்கள், ஏனென்றால் அந்த யாக நீதி அப்படித்தானே இருக்கிறது. அப்புறம் ஏன் சில பொருட்களை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டு உதவாத பசு மாடுகளையும் கிழட்டு மாடுகளையும் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப நீங்க எல்லாவற்றையும் கொடுக்க போகிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. நீங்கள் கொடுத்து விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே என்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான் அப்பா முன்னாடி. ஏன்னா அப்பாவுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பதை அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரா, இல்ல ஏதாவது புரியாம செஞ்சுட்டு இருக்காரா, இல்ல வேணும்ட்டு செய்யறாரா அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்ற நியதிப்படி அவர் நடந்துக்கணும். அப்படின்னா என்னையும் அவர் தானம் செய்ய வேண்டும். யாருக்கு தானம் பண்ண போறார், என்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று இந்த 4வது மந்திரத்திலே கேட்கிறான். ஆனா முதல் முறை கேட்டா அவங்க அப்பா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல, பதிலே கிடையாது. அவர் பாட்டு யாக மும்மூர்த்தத்தில் இருக்காரு. 2வது முறை கேட்கிறான், அப்பா என்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு 2வது முறையும் கேட்கிறான்.
அப்பவும் அவங்க அப்பா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்ல. யாகம் மும்முரத்துல இருக்காரு. 3வது முறை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கேட்கிறான். அப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். யாருக்கு என்னை கொடுக்க போகிறீர்கள் என்று திருப்பியும் கேட்கிறான். இவன் 3வது முறை கேட்ட உடனே காதுல விழாத மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்க அப்பா திடீர்னு டென்ஷன் ஆகி, உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன்னு ஒரு வார்த்தை விட்டுறாரு. உன்னை நான் யமனுக்கு கொடுக்க போகிறேன். அதுதான் இந்த மந்திரம். பாருங்க. ஹோவாச விதரம் தத கஸ்மை மாம் தாஸ்யஹீதி. யாருக்கு என்னை அளிக்கப் போகிறீர்கள்? திதியம் திரிதியம் தம் ஹோவாச. 2 முறை 3 முறை கேட்டு விட்டான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு? மிருத்யவே துவா ததாமி. நான் யமனுக்கு தரப்போகின்றேன், உன்னை மரணத்துக்கு தரப்போகின்றேன்கிறார். அப்போ உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ தந்தை தவறு செய்வதை கண்டு ஆழ்ந்து சிந்தித்த நசிகேதன் அவரை தவறிலிருந்து காப்பாற்றி அவர் செய்யக்கூடிய அந்த யாகத்தை சரியாக செய்ய வேண்டும், அதை சரியானபடி செய்து அவர் நினைத்ததை அடைய வேண்டும் என்று விரும்பினான். அதற்காக அவன் அவருக்கு அறிவுறுத்துவதற்காக அவரிடத்திலே போய் அதை சுட்டி காட்டினான். ஆனால் அவர் தந்தை சொன்ன வார்த்தை, கோபத்திலே வெளிவந்த வார்த்தை, உன்னை மரணத்துக்கு கொடுக்க போகிறேன், உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் என்று வார்த்தை விட்டு விட்டார். அவர் வேற ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா தானம் பண்ணும்போது பாரு, உன்னை இவருக்கு தானம் பண்ணிட்டேன், இவருக்கு இந்த வீட்டுக்கு நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்து கொடுத்துட்டாருன்னா வேலை முடிஞ்சுது. ஆனா அவரு யமனுக்கு கொடுக்க போகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்பா தன்னை மரணம் அடைய செய்ய சொல்றார், இறந்து போக சொல்றாரு. அப்போ யமதர்மராஜா கிட்ட நம்ம போகணும், ஒரு வழி கிடையாது அப்படின்ட்டு அவன் அப்பொழுதும் அந்த அப்பாவின் மீது வருத்தம் படையல. ஏன்னா அப்பா புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக நேரடியாக நீங்கள் தவறு செய்வதை தவறு என்று தந்தையிடம் கூறினால் அது அதிக பிரசங்கித்தனமாக ஆகிவிடும் என்பதை அறிந்து கொண்ட அந்த சிறுவன் மறைமுகமாக அவருக்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்பினான். ஆகவே சிறந்தவற்றை தானம் செய்ய வேண்டும் என்பது யாகத்தின் நிபந்தனை என்பதை சுட்டிக்காட்டவும் நினைத்தான். அப்போ தந்தைக்கு ஒரு நல்ல மகனாக இருந்து அதனுடைய கடமையை அவன் சரியாக செய்து விட்டான். ஏனென்றால் இங்கு சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு தந்தைக்கு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வேத காலத்துல மக்கள் செல்வம் என்று சொன்னார்கள். மக்கள் செல்வம். ஏன்னா இங்க செல்வம் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா, நாம என்ன நினைச்சுக்கிறோம்? செல்வம் அப்படின்னா வெறும் பணம் தான் செல்வம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே செல்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷ்டலட்சுமிகள் இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது 8 விதமான லட்சுமி இருக்குது. அதுல சந்தான லட்சுமி இருக்குது. அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு லட்சுமி இருக்கிறா. அந்த செல்வம் நமக்கு கிடைக்கணும். பெண் தாய்மையாவதே ஒரு செல்வம் தானே. அப்ப இது மாதிரி எல்லா செல்வமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிதான் மனிதன் நிறைவாக வாழ முடியும். ஒரு இல்லற தர்மத்துல வாழுகின்றவர்களுக்கு எதுலையுமே குறை இருக்கக்கூடாது. வெறும் பணம் மட்டும் வச்சுக்கிட்டு குழந்தை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அந்த சொத்தை யார் அனுபவிப்பா? கோடி கோடியா பணம் இருக்கு, ஆனா வாரிசு இல்லை அப்படின்னா அதனால என்ன பலன்? பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்ப அது மாதிரி எல்லா வகையிலும் நம்ம பொருளீட்ட வேண்டும். அதாவது பொருளீட்டுதல் செல்வம் சேர்ப்பது அப்படிங்கிற எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அஷ்டலட்சுமிகளும் நம்ம இடத்துல இருக்கணும். கல்வி செல்வம் இருக்கணும், பொருட்செல்வம் இருக்கணும், குழந்தை செல்வம் இருக்கணும். அந்த மாதிரி இங்க குழந்தை செல்வம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். குழந்தை மூலமாக தந்தைக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும், ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் எதிர்பார்க்குது. அப்ப அந்த அடிப்படையில இந்த பையன் தன்னுடைய தகுதியை சரியானபடி நிரூபித்து விட்டான். தான் அவருக்கு மகன் என்பதை சரியானபடி அவன் நிரூபித்து விட்டான். அவனுடைய கடமையை அவன் சரியாக செய்து விட்டான். ஏனென்றால் அப்பா செய்கின்ற தவறை சுட்டி காட்டி விட்டான். அப்ப அந்த அடிப்படையில இங்க மகனை ஒரு சிறந்த செல்வம் என்பதாகவே சுட்டி காட்டுது இந்த சாஸ்திரம். அப்ப என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என்று நசிகேதன் தன்னுடைய தந்தையான வாஜஸ்ரவசிடம் கேட்டான். அப்பொழுது அவர் தந்தை உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்ப இந்த நிலையில வேற பையனா இருந்தா அழுதுகிட்டு, ஏன்பா நான் யமலோகத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நான் சாக மாட்டேன்னு அழுவான். ஆனா இவன் அப்படி இல்ல. நல்ல முதிர்ச்சியான பையனா இருக்கிறதுனால, சிறந்த திறமைசாலியா இருக்கிறதுனால, புத்திசாலி பையனா இருக்கிறதுனால சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்காகவே மரணத்தை விரும்புகின்றான் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நசிகேதன் இந்த கேள்வியை முதல்ல அவன் பலமுறை கேட்கும்போது அவங்க அப்பா ஒரு முறை 2 முறை கேட்கும்போது பொருட்படுத்தவே இல்லை. ஏதோ சிறுவன் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான் தான் அவர் அலட்சியமா இருந்தாரு. ஆனா நசிகேதன் விடாம மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்டதுனால தந்தைக்கு திடீரென்று ஒரு ஆத்திரம் விட்டதுனால
உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதாவது நீ செத்து தொலை என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் என்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு அப்படிதான் நம்ம திட்டுறோம். நீ உயிரோடு இருக்கிறோட செத்து தொலை அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் என்பதை இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அடுத்த மந்திரம் நசிகேதனுடைய சுய மதிப்பு எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லுது. அப்ப இப்ப நம்ம அப்படியே இந்த கதையை படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எதனால எங்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்குறோம். கடோபனிஷத்து அதுதான். அப்ப பையன் இப்படி கேட்டான், அப்பா இப்படி பதில் சொன்னாரு. அடுத்தது 5வது மந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, பகுணாமேமி பிரதமோ பகுணாமேமி மத்தியமஹா கிம்ஸ்வித் யமஸ்ய கர்த்தவ்யம் யன் மயாத்ய கரிஷ்யதி. இந்த 5வது மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பல விஷயங்களில் நான் முதல் நிலையில் இருக்கிறேன், பல விஷயங்களில் நான் இடைநிலையில் இருக்கிறேன். என்னை யமனிடம் அனுப்புவதன் மூலம் தந்தை என்ன சாதிக்கப் போகிறார் என்று சிந்தித்தான். நசிகேதன் சிந்திக்க ஆரம்பித்தான். இது நசிகேதன் இடத்துல இருக்கக்கூடிய பண்பு நலன்களை பற்றி இங்க பேசுது. ஏன்னா அவன் நிறைய விஷயங்கள்ல ஒரு திறமைசாலியாக, புத்திசாலியாக முதல் நிலையில இருக்கிறான். இன்னும் சில விஷயங்கள்ல அவன் இடைநிலையிலும் இருக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட அவனுடைய நிலையில இருக்கக்கூடிய அவனுடைய தகுதி எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கும்? யமனிடம் அனுப்புவதனால அது ஒரு நிறைவை கொடுக்குமா, அப்பாவுக்கு அந்த யாகத்தினுடைய நிறைவை கொடுக்குமா என்று சிந்திக்க பார்க்கிறான். இதனால் அப்பா என்ன சாதிக்க போகிறார் என்று யோசிக்கிறான். இதை வச்சு பார்க்கும்போது நசிகேதனுடைய பண்பு நமக்கு இங்க புரியுது. அவனுடைய சுய மதிப்பு நமக்கு தெரியுது. தன்னை வாழ்க்கையில் தனது இடத்தை, தனது குறை நிறைகளை அறிந்து வைத்திருந்தான் என்பது நாம் அறிய முடிகிறது. அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கெல்லாம் இந்த சிந்தனை வரவே வராது. ஒரு சாதாரண மனிதன் தன்னை தான் சுயமாக விசாரித்து பார்ப்பது மிக மிக குறைவு. எந்த ஒரு மனிதன் தன்னையே சுய பரிசோதனை செய்து பார்க்கிறானோ அப்பொழுது மட்டும்தான் அவனிடத்தில் இருக்கின்ற நல்ல பண்புகளும் கெட்ட பண்புகளும் அவனுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போதுதான் அவன் தான் சரியான மனிதனா தவறான மனிதனா என்பதையும் ஆராய்ந்து பார்க்க முடியும். அதை நம்ம மேலோட்டமா சொல்லும்போது மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவரவர்களுக்கு அவரவர்களுடைய மனசாட்சியை தொட்டு நான் நல்லவனா கெட்டவனா என்பதை ஆராய்ந்தும் பொழுதுதான் அவனுடைய உண்மைத்தன்மையை அவனே அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் யாரும் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் நல்லவனா கெட்டவனாங்கிறத மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு வில்லன் சினிமாவில் எப்படி நான் சொல்றேன், ஆரம்பத்துல நல்லவனாவே இருப்பான். சினிமாவில் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவ்வளவு நல்லவனா எல்லாருக்கும் நல்லது செய்யற மாதிரியே படம் ஓடிட்டு இருக்கும். கடைசியில பார்த்தா அவன் தான் மிகப்பெரிய வில்லனா இருப்பான் படத்துல. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், வில்லன்கிறவன் வெளிப்பட வேண்டும்ங்கிறதே கிடையாது, உள்ள இருக்கிற விஷயம். ஆனா வெளியே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டே வாழலாம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம இடத்துல பண்பு நலன்கள் உண்மையில் நம்ம இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாமே நம்மை சுய விசாரம் பண்ணும்போதுதான் நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்ள முடியும். ஆனா நம்ம உலகத்துல நல்லவர் போல வேடம் அணிந்து கொண்டு செய்யாத தீய செயல்கள் எல்லாம் செய்து கொண்டு மனதளவிலே கெட்டவர்களாக வாழ்வதனால யாருக்கு நஷ்டம்? நமக்கே நஷ்டம் என்று இங்க சொல்ல வருது சாஸ்திரம். அந்த அடிப்படையில இங்க நசிகேதனுடைய பண்பை சுட்டி காட்டுது. அவன் தன்னை சுய விசாரம் செய்து பார்த்தான், தன்னுடைய சுய மதிப்பை உணர்ந்து கொண்டவனாக இருந்தான் என்று இந்த மந்திரம், இந்த 5வது மந்திரம் சொல்ல வர்ற விஷயமா பார்க்க முடியுது. அப்ப அவனுடைய சுயத்தை விசாரணை பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள்ல அவன் முதன்மையானவனாக இருந்தான், சில விஷயங்கள்ல அவன் மத்தியமாக இருந்தான் என்பதை அவனே அறிகின்றான். அப்போ இந்த நிலையில கடைநிலையில் தான் இல்லை என்று துணிச்சலாகவே தன்னை மதிப்பீடு செய்கின்றான். அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இங்க இந்த 5வது மந்திரத்துல கடைநிலைங்கிற ஒரு வார்த்தையே வரல. பகுணாமேமி பிரதமோ பகுணாமேமி மத்தியமகா, நான் உயர்ந்தவனாக இருக்கின்றேன், நடுநிலையாளனாக இருக்கின்றேன், ஆனால் நான் கடைசியானவனாக இல்லை என்பதை இந்த மந்திரத்தில் தெளிவாக தெரியுது. அப்போ இங்க நசிகேதன் தன்னை பற்றி ஒரு சரியான சுயமதிப்போடு எடை போட்டு வைத்திருக்கிறான். தன்னுடைய மனசாட்சிப்படி நான் நல்லவனா கெட்டவனா என்பதை அவன் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அதை நம்ம இந்த மந்திரம் சுட்டி காட்டுவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தன் மீது தந்தை ஆத்திரப்படுகிறாரே, நான் அவரிடம் எதை தவறாக சொல்லிவிட்டேன், என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை யமனிடம் அனுப்புவதாக கூறிவிட்டாரே என்று ஆதங்கப்படுகிறான். ஏன்னா இந்த மாதிரி அப்பா அவசரப்பட்டு தன்னை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஆதங்கம் மனதளவில் அடைகிறான்.
ஆனா அவன் உண்மையிலேயே என்ன நோக்கத்துக்காக தந்தை கிட்ட போய் அதை சொன்னான்? நேரடியா தந்தை கிட்ட சொன்னா அதிக பிரசங்கித்தனமா எடுத்துக்குவாருங்கிறதுக்காக பூடகமாக சொன்னான். எல்லாத்தையும் கொடுக்க போறீங்க தானப்பா? நீங்க எல்லாத்தையும் கொடுக்க போறீங்கங்கும்போது என்னையும் கொடுப்பீங்க இல்லையா? என்ன யாருக்கு கொடுக்க போறீங்கங்கிற மாதிரி பேச்ச எடுத்தோம்னா, அப்பா கொஞ்சம் விழிச்சுக்குவாரு. ஆமா, ஆமா எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்ல. அப்ப உன்னையும் கொடுக்கணும். அப்ப யாருக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத யோசிப்பாருங்கிற மாதிரி அவன் எதிர்பார்த்தான். ஆனா அவங்க அப்பா எல்லாத்தையும் குடுக்குறது மனப்பான்மையே இல்ல. அவருக்கு இந்த ஆகாவளி விஷயங்கள மட்டும் குடுத்துட்டு நல்லதெல்லாம் வச்சுக்கலாங்கிற மனோபாவத்துல அந்த யாகத்த செய்றாரு. அப்ப அந்த யாகத்தினுடைய பலன் அவருக்கு கிடைக்க போறதில்லங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிட்டான். அத புரிய வைக்க எடுத்த முயற்சியில இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டது. அப்போ தந்தையிடம் சிந்திக்குமாறு கூறியதும், தந்தை அடைந்த ஆத்திரத்தினால அவர் இவ்வாறு சொன்னதும், இங்க என்ன நடந்துருச்சு? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படையில, அவன் யமனிடம் கட்டாயம் போய்த்தான் ஆக வேண்டும். அப்ப தந்தை சொன்ன சொல் தவறக்கூடாது என்பதை நிச்சயித்துக் கொண்டான் என்பதாக நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5வது மந்திரத்தில அவன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டதனால, தந்தை சொல்படி நாம் யமனிடம் போய்த்தான் ஆக வேண்டும் என்பதற்காக உறுதிப்படுத்திக் கொண்டான். அப்ப சான்றோர்களுடைய அறிவுறுத்தலின்படி அன்றைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருந்தது என்பதையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, பெரியவங்களுடைய பேச்சு மீறாத மாதிரியும், நல்ல ஒழுக்க நீதிகளோட வாழ்ந்து வந்திருந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருந்திருக்கிறது என்பதை இது போன்ற உபநிஷதங்கள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. மேலும் அவன் தன் தந்தை செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுவதற்கு நேரடியாக சுட்டிக்காட்டாமல் இன்டைரக்டா சுட்டிக்காட்டுறான். பூடகமாக என்ன யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்கும்போது அப்பா புரிந்து கொள்வார் என்பதாக முயற்சி செய்தான். ஆனா அது இப்படி மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் இந்த 5வது மந்திரம் சொல்ல வர்ற விஷயமாக பார்க்கிறோம். அடுத்தது 6வது மந்திரம். அனுபஷ்ய யதா பூர்வே பிரதிபஷ்ய ததா அபரே சஸ்யமிவ மர்த்திய பஷ்யதே சஸ்யமிவா ஜாயதே புனகா. இந்த மந்திரம் 6வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது உள்ளவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள் அதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். செடி கொடிகளைப் போல மனிதன் பிறக்கவும் இறக்கவும் செய்கின்றான். ஆனால் எதற்காக மனித பிறவி கிடைத்திருக்கிறது என்பதை மறந்தும் இருக்கின்றான் என்பதை இங்கு இந்த 6வது மந்திரம் நசிகேதன் சிந்தனை செய்வதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியை தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு தவறு செய்யறோம், நம்ம வாழ்க்கையில சில சிரமங்கள் வந்துடுது, ஒரு கஷ்டங்கள் வந்துடுது அப்படின்னா அது நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கணும். அதை விட்டு நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏன் இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனா அப்படி புலம்பாம நமக்கு வரக்கூடிய சங்கடங்களும் கஷ்டத்தையும் நம்ம ஏன் வந்தது என்று நம்ம நமக்குள்ள கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, நமக்கிட்ட இருக்கிற விவேகத்தினால விசாரணை செய்து பார்த்தோம்னா, அதில் நாம் செய்திருக்கிற தவறு நமக்கு தெரிய வரும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தப்பா நடந்து போச்சு அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான் இருக்க முடியும். மற்றவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே தெளிவா நமக்கு மகான்கள் சொல்லி காட்டுறாங்க இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நானா தான் இருக்க முடியும், மற்றவர்களை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஏன் நம்ம சுய விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, ஏன் இந்த தவறு வந்தது, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அதற்கு காரணமாக நாமே இருந்திருப்பது நமக்கு புரிய வரும். அது மாதிரி இந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நமக்கு வழிகாட்டிகள் என்பதாக நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்ல வருது. அப்ப நம்முடைய அனுபவங்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் பிறருடைய அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை நம்ம மற்றவர்களிடத்துல ஷேர் பண்ண போனா அவங்க அதை என்ன பண்றாங்க, ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. மற்றவர்களும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அடைந்திருக்கிறார்களே, அவர்கள் ஏன் அப்படி அடைந்தார்கள் என்று நம்ம ஆராய்வதற்கும் தயாராக இல்லை. இதுதான் நம்ம பெரும்பாலும் செய்கின்ற தவறு. இப்ப நெருப்பை தொட்டா சுடும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நெருப்பை தொட்டா சுடும் என்பதற்காக நம்ம அதை அனுபவித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? அப்படி தேவையில்லை என்று சொல்லுது. அதாவது நெருப்பை தொட்டா சுடும் என்பது தெரிந்த விஷயமாக இருப்பதனால, ஏற்கனவே தொட்டு சுட்டு கொண்டவர்களை நம்ம பார்த்ததுனால, நாமும் போய் நெருப்பை தொட்டு சுட்டு தான் பார்த்து நான் அனுபவப்பட்டுக்குவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்ப நிறைய விஷயங்கள்ல நமக்கு அனுபவம் ஒரு வழிகாட்டியாக நம்ம பார்க்க வேண்டும் என்று இங்கு சாஸ்திரம் சொல்ல வர்றதுதான் இந்த 6வது மந்திரம் நமக்கு சொல்ல வருது.
இந்த கடோபனிஷத்தினுடைய 6வது மந்திரம் இந்த அனுபவம் பல விஷயங்களை காட்டிக் கொடுக்கிறது என்று சொல்ல வருது. அது மாதிரி தான் பிறருடைய அனுபவங்களிலிருந்து நாம் பல உண்மைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இங்க வாஜஸ்ரவசிடம் வந்து நசிகேதன் போய் பேசுறான். அப்போ இந்த மாதிரி நசிகேதன் சொல்ல வர்ற விஷயத்தை அவர்கள் அப்பா அதை புரிந்து கொள்ளாம ஏற்பட்ட தவறு தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் விட வேண்டியதா போச்சு. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நல்லவர்கள் யாரும் இவ்வாறு அப்பாவை போன்று தானம் செய்வதில்லை. நல்லவர்கள் சரியானபடி தானம் செய்து விடுகிறார்கள். அப்ப அப்பா வந்து அந்த மாதிரி நல்லவர்கள் போல தானம் செய்ய வேண்டும், கெட்டவனா மாறிடக்கூடாது என்று பையன் எதிர்பார்க்கிறான், நசிகேதன் எதிர்பார்க்கிறான். அப்படி செய்யவில்லை என்றால் அப்பாவுக்கு என்ன நடக்கும்? மகிழ்ச்சியற்ற உலகத்துக்குள்ள அவர் போயிடுவாரு, நரகம் கிடைச்சிடும் அவருக்கு. அந்த உண்மையை அவர் உணர்ந்து கொண்டு சரியானபடி வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அதற்காக அவன் தந்தைக்கு அதை அறிவுரையாக நேரடியாக சொல்லாமல் பூடகமாக தன்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள், தன்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று 3 முறை கேட்டுவிட்டான். அப்ப இதுல இருந்து அந்த பையனுடைய மெச்சூரிட்டியை நம்ம பார்க்கணும், நசிகேதனுடைய மெச்சூரிட்டி. ஏன்னா அவன் அப்பாவை அணுகிற முறையிலையும் ஒரு நாசூக்கா அணுகிறான். அப்பா கிட்ட கோபமாவோ நேரடியாவோ பேச மறுக்கிறான். ஏன்னா ஒரு பெரியவங்கிற மரியாதையும் கொடுக்குறான், அதிக பிரசங்கத்தனமா நடக்கக்கூடாதுங்கிறதுலையும் அவன் இருக்கிறான். சொல்ல வேண்டிய விஷயத்தையும் அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை அவன் கையாண்டது அவர்கள் அப்பாவுக்கு அது புரியாம போய் கோபத்தினால அவர் அப்படி ஒரு வார்த்தையை விட்டு விட்டார் என்பதை பார்க்கும்போது இங்கு அதை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான் நசிகேதன் என்பதை நம்ம பார்க்கும்போது அவன் ஒரு நல்ல புத்திசாலியான திறமைசாலியாகவே மதிப்பிடப்படுகிறான் என்று இந்த மந்திரம் சொல்ல வருது. ஆனா அதனால அவனுக்கு தந்தை இடத்துல வருத்தமோ கோபமோ சிறிதும் கிடையாது. அதை நம்ம இங்க நல்லா கவனிக்கணும். யமலோகம் போவதற்கான தன் முடிவை வந்து தந்தையிடம் தெரிவிக்கிறான். யமலோகம் நீங்க போக சொல்லிட்டீங்க, நான் யமலோகம் தான் போகணும், யமன் கிட்ட தான் போக போறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பா வந்து தன்னுடைய தவறை உணர்றார். ஆத்திரத்தில் தான் தவறு செய்து விட்டதை தந்தை எண்ணி வருத்தப்பட ஆரம்பித்து விட்டார். அவசரப்பட்டு பேசிட்டோமோ, நம்ம கோபத்துல திட்டமோ, யமனுக்கு தரேங்கிற வார்த்தை விட்டுட்டோமோ அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றார். பையன் வந்து இந்த மாதிரி நீங்க இந்த யமனுக்கு தரேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இந்த யாக நியதியின்படி நீங்க யார் யாருக்கு எதை தானம் கொடுக்குறீங்களோ அது மாதிரி என்ன நீங்க யமனுக்கு தானமா கொடுத்துட்டீங்கப்பா, ஆகவே நான் யமனுக்கிட்ட போறேன் அப்படிங்கறத இவன் வெளிப்படையா சொல்லிட்டான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நசிகேதன் அவருக்கு வாழ்க்கையின் உண்மையை எடுத்து கூறினான் என்று பார்க்க முடிகிறது. மேலும் இந்த உலக வாழ்க்கை வந்து நிலையற்றது, மனிதன் வந்து செடி கொடிகளைப் போல பிறக்கவும் இறக்கவும் செய்கின்றான், பிறந்தவர்கள் இறப்பதும் இறந்தவர்கள் பிறப்பதும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, ஆகவே நான் யமலோகம் போவதை பற்றி தாங்கள் கலங்க வேண்டாம் என்று தந்தைக்கு சமாதானம் கூறுகிறான். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான பொருளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இங்க மரணம் என்பது எல்லாருக்கும் வரும், இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வரத்தானே போகுதுப்பா, எனக்கு சீக்கிரம் வந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், அதனால நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்க பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாள் இறந்துதான் போக போறாங்க, அதனால அந்த இறப்புங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால நீங்க என்னை பற்றி களங்கம் அடைய வேண்டாம் என்று தைரியமாக அவங்க அப்பா கிட்ட பேசுறான். இந்த மந்திரம் வந்து அந்த நிலையில நிக்குது. அடுத்தது 7வது மந்திரம். நசிகேதன் வந்து யமலோகம் போய்விட்டான். யமலோகம் போன உடனே அங்க யமதர்மராஜன் இல்ல. அதை பற்றி பார்க்க போறோம். ஏன்னா இப்ப கதை வந்து இப்படியே போனா தான் நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப சினிமா மாதிரி எடுத்துட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால புரிஞ்சுக்கணும், அந்த சப்ஜெக்டுகள்ல வந்து அந்த சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரோம். அப்ப இங்க நசிகேதன்கிற ஒரு மகன் நல்ல மகனாக இருந்தான். அந்த தந்தை வந்து சரியான தந்தையாக இல்ல, தவறு செய்து விட்டார். அதை வந்து இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அந்த தர்மம் தவறும் போது அது தந்தையாக இருந்தாலும் அது தப்பு என்பதை தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய மகனாக நசிகேதன் இருந்தான் என்பதையும் பார்க்க முடிகிறது. அப்ப இங்க தர்மம் தவறக்கூடாது, அதர்மத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதில் அன்றைய காலத்திலே சரியாக இருக்க வேண்டும் என்பதை எல்லோரும் விரும்பினார்கள் என்பதும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த வாஜஸ்ரவஸ் வந்து கொஞ்சம் ஈனத்தனமா இருந்துட்டார், அதுதான் விஷயம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு உயிரின் நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை வைத்தால் மட்டும் போதாது, அதற்கான தகுதியையும் அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப மேலும் இந்த கதை எப்படி தொடருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமதர்மராஜன் இடத்துல இவன் போகிறான். அது எப்படிங்கிறது, நசிகேதன் யமலோகம் போய் சேர்றான். அங்க போனா யமன் இல்ல, அங்க யமன் எங்கேயோ வெளியே போயிருக்கிறார்.
யமன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா யமனை தானே பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா அப்பா வந்து தானமா கொடுத்துட்டாரு என்ன. அப்ப யமனுடைய பொருள் நான். இனிமேல் வந்து நான் மற்றவர்களுக்கு பயன்பட மாட்டேன். ஏன்னா தான பொருள் வந்து யாருக்கு கொடுக்கப்படுதோ அவருக்கே உரித்தானது அது. அப்ப என்னை யமனுக்கு கொடுத்து விட்டதுனால நான் யமனுடைய பொருள். ஆகவே நான் யமனிடத்தில் தான் செல்ல வேண்டும் என்று அவன் யமனிடத்திலே சென்று விட்டதாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப யமனிடத்திலே சென்றவன் அங்க யமதர்மராஜன் இல்லாததுனால அந்த மாளிகையின் முன்னாலே காத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி காத்துக் கொண்டிருக்கும் போது 3 நாட்கள் முடிந்து விடுகிறது என்று இங்கு சொல்ல வருது. 3 நாட்கள் அவன் காத்துக் கொண்டிருப்பதாக இருக்கிறது. அதன் பிறகுதான் யமதர்மராஜன் வந்து அங்க வருகிறான். அப்படி யமதர்மராஜன் உள்ள வந்த பிறகு அங்க இருக்கிற மந்திரிகள் வந்து யமதர்மராஜன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தானமாக கிடைத்த ஒரு பொருள் வந்து உங்களுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்குது. கீழே பூமியில வந்து இந்த மாதிரி வாஜஸ்ரவஸ் என்ற ஒரு அரசன் வந்து யாகம் பண்ணனா, விஸ்வஜித் என்ற ஒரு யாகம் பண்ணா. இந்த யாகத்தினுடைய பலனாக பல பொருட்களை பலருக்கும் தானம் கொடுத்தவன் தன்னுடைய மகனை வந்து உங்களுக்கு தானம் கொடுத்துட்டான். யமதர்மனுக்கு தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அதனால அவர் மகனும் வந்து இங்க காத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தான பொருளாக வந்திருக்கிறான் என்பதை தெரிவிக்கிறார்கள். அது இந்த மந்திரம் 7வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, வைஸ்வானரகா பிரவிசதி அதித்திர் பிராமணோ கிருகான் தஸ்யைதாம் சாந்திம் குர்வந்தி ஹர வைவசத தோதரம். அதாவது தூயவன் ஒருவன் விருந்தினராக வரும்போது அவன் ஒரு அக்னியை போன்று நுழைகின்றான் என்று சொல்ல வருது இந்த மந்திரம். அப்போ அந்த அக்னியை போல அவன் அந்த வீட்டின் உள்ளே, அந்த விருந்தினராக அந்த வீட்டிற்குள்ளே அவன் நுழையும் போது அவனுக்கு முதலில் அந்த வீட்டில் இருப்பவர்கள் உபசரிப்பதற்காக தண்ணீரை தர வேண்டும் என்று சொல்ல வருது. இப்ப நம்ம இதெல்லாம் நடைமுறையில உபச்சாரமா வச்சிருக்கிறோம். நீங்க நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னோடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் உட்கார வச்சுட்டு உடனே ஒரு சொம்புல தண்ணியை மொண்டு கொண்டு போய் கொடுப்போம். இன்றைக்கு பெரும்பாலும் செய்கிறது இல்ல. ஆனா அதுதான் முறை. அப்படிதான் கொடுக்கணும். நாம தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே விடுறது இல்லையே, வெளியே பேசி அனுப்பிச்சிடுறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்ல மனநிலைக்கு வந்துட்டோம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. வர்றவங்கள வாங்க வாங்கன்ட்டு உள்ள கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி மொண்டு கொடுப்பாங்க. அப்ப அது மாதிரி இருக்கிற விஷயத்தை இங்க சொல்ல வருது. தூயவன் ஒருவன் விருந்தினனாக வரும்போது அவன் அக்னியை போன்று நுழைகிறான். அப்படி நுழைகின்ற நல்லவர்களுக்கு தண்ணீர் முதலியவற்றை கொடுத்து உபசரித்து அவனை அமைதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப யமதர்மனே, நீயும் அந்த சிறுவனுக்கு தண்ணீர் முதலியவற்றை கொடுத்து அவனை உபசரிப்பாயாக என்று மந்திரிகள் யமதர்மனிடம் கூறினார்கள் என்று இங்க இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம். இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு டாபிக்க பேசுது. இந்த மகரிஷிகள் வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க, நூலெல்லாம் அருமையா புரியுற மாதிரி எழுதுறாங்க. அதாவது ஒரு விருந்தோம்பல் பண்பு மனிதனிடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்க சுட்டி காட்டுது. அப்ப ஒரு விருந்தினர் ஒருவர் நமக்கு வருகிறார் என்றால் அந்த விருந்தினரை அகமகிழ்ந்து உபசரித்து அவருக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும். அப்புறம் தண்ணி கொடுத்துவிட்டு அவர்கிட்ட பேசணும். நீங்க சாப்பிட்டீங்களா, பசியா இருந்தீங்கன்னா ஏதாவது சாப்பாடு தர சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே சாப்பாடு பரிமாறுற அளவுக்கு அவரை நம்ம தயார்படுத்தணும். ஆனா அவரு வந்து இல்ல நான் சாப்பிட்டு வந்துட்டேன், போதும் எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாதான் நம்ம விடணும். இல்லைன்னா அவசியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம விருந்தோம்பல் பண்புல இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப இல்ல. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல இல்ல. காரணம் என்ன? நம்ம படிக்கிற பாடத்திட்டம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடாத, வர்றவன் எல்லாம் திருடனுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா எல்லாருமே கள்ளர்கள்ங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த மாதிரி சொல்லப்படும் போது நம்முடைய மனசு என்ன, பாக்குறவன் எல்லாம் திருடனா பாக்குது. நாமளே திருடங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. அதனால பெரும்பாலான மனிதர்கள் இப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே. அஷ்டாவக்ர கீதை. நீ உன்னுடைய மனதுல நீ என்ன நினைக்கிறியோ அதுதானே மற்றவங்களுக்கு தெரியும். நீ திருடனா இருந்துகிட்டு நீ அவரை திருடன் சொல்ற, அப்ப அது உண்மைதானே அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க மனோபாவம் எப்படி, நம்ம படிக்கிற கல்வி முறையில, மற்றவர்களிடத்துல நம்ம பழகுறதுல, டிவி பாக்குறதுல, இப்படித்தான் நம்மள மாத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு டிவி எல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, அதுல எடுக்கக்கூடிய நாடகம் எல்லாம் பாத்தீங்கன்னா, மருமகளுக்கும் மாமியாருக்கும் பயங்கர சண்டை. அப்படியே மாமியார் பயங்கர வில்லி மாதிரி காட்டுவாங்க. ஆனா எல்லா மாமியாரோட வில்லியா இருக்கிறாங்களான்னா இல்ல. அம்மாவோட உயர்ந்த நிலையில் இருக்கிற மாமியார்கள்லாம் இருக்காங்க. ஆனா டிவியை பாக்குற மருமகள் எல்லாம் என்ன பண்றாங்க, மாமியார வில்லி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த குடும்பத்துல ஒற்றுமை இருக்குமா? உடனே பையனை கூப்பிட்டு தனியா போறவங்க தான் நிறைய பாக்குறோம். தனியா போய் மட்டும் நிம்மதியா வாழ்ந்துடுறாங்களானா இல்ல. நிறைய பேர் டிவோர்ஸ்ல வந்துடுறாங்க. நிறைய டைவர்ஸ் கேஸ் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப கூட சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன். ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு.
எத்தனையோ கோடி அவர்கிட்ட வந்து அந்த மனைவி கிளைம் பண்ணியிருக்கா. அவரால் அவளை கட்ட முடியல. என்னால கட்ட முடியாதுன்னு ஜட்ஜு கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஜட்ஜ் வந்து இல்ல நீ கட்டித்தான் ஆகணும்னு சொல்லி பெண்ணுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்துட்டாரு. அவர் மன உளைச்சல்ல இறந்து போயிடுறார். தற்கொலை பண்ணிக்கிறாரு. இது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் நடக்குது? அதாவது வாழ்க்கையினுடைய உண்மை தெரியல. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கு யாரும் இல்ல. கல்வி முறையும் அப்படி இல்ல. இது மாதிரி பாடங்கள படிக்கிறோமான்னா, அதுக்கு யாரும் தயாரா இல்ல. அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்குவோம்? தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால தான் இப்படி ஒரு துர்மரணம் எல்லாம் நெறைய பேருக்கு வருது. வாழ்க்கைய வந்து எப்ப கத்துக்கணுமோ, எப்படிப்பட்ட விஷயங்கள நம்ம பழகணுமோ, அதெல்லாம் பழகுறதும் இல்ல, சொல்லிக் குடுக்குறதும் இல்ல. அப்ப என்ன ஆகும்? அவன் மனம் போக்குல போயி மரணத்த அடையறான். அத நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். ஏன்னா இங்க மரணம்ங்கிறது யாருக்கு? மனம் போன போக்குல போறவனுக்கு மரணம். யார் ஒருவன் தன்னுடைய விவேகத்தால விழித்துக் கொள்கிறானோ, அவன் மரணமில்லா பெருநிலையை அடைகிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம சாஸ்திரத்தின் மூலமா விவேகத்துல விழிச்சுக்கிட்டோம்னா, மரணமில்லா பெருநிலை அடையலாம். இல்லன்னா மீண்டும் மீண்டும் பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அந்த மரணமும் சந்தோஷமாக இருக்காது. துர்மரணமாக நெறைய பேருக்கு வருது. அது வந்து நம்முடைய அஞ்ஞானம் என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த இடத்துல இந்த 7வது மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, விருந்தினர் என்பவர் வழிபாட்டுக்கு உரியவர். அந்த வழிபாட்டுக்கு உரிய அவரை நாம் வரவேற்று, உபசரித்து, அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு தெய்வம் போன்றவர் என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவர் போற்றப்பட வேண்டும் என்றது. ஏன்னா இத வந்து வேத மந்திரங்கள்ல பார்க்கிறோம். உபனிஷதங்கள் இத சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம வந்து விருந்தினர்களை உபசரித்தல் அப்படிங்கிறது இந்தியாவில வந்து ஒரு வழிபாடாகவே அந்த காலத்துல இருந்திருக்கு. அத வந்து இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா நம்ம ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள்ல கூட அந்த விருந்தோம்பல்ங்கிற விஷயத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுது. அப்ப அதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்க்குது. அந்த அடிப்படையில இங்க யமதர்மராஜன் கிட்ட வந்து மந்திரிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிறுவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். 3 நாளா அவன் சாப்பிட கூட இல்ல. அவன் உங்களை பார்க்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே நீங்க அவனை உபசரித்து முதல்ல தண்ணீர் கொடுங்க. அவன் நமக்கு வழிபாட்டுக்கு உரியவன் அப்படின்னு சொல்லி மந்திரிகள் வந்து சொல்வதாகவும், உடனே யமதர்மராஜன் தன் தவறை உணர்வதாகவும் இங்க பார்க்கப்படுது. அடுத்தது 8வது மந்திரம், அதை பார்ப்போம். ஆசா பிரதிசே சங்கதம் சூன்ருதாம்ச இஷ்டாபூர்த்தே புத்திர பசூம்ச சர்வான் ஏதத் புருங்தே புருஷஸ்யால்ப மேதசோ யஸ்யானச்னன் வசதி பிராமணோ கிருஹே. இந்த 8வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாருடைய வீட்டிலே ஒருவன் உணவின்றி இருக்க நேர்கிறதோ, உணவின்றி தங்க நேர்கிறதோ, அப்போ அற்ப புத்தி உடையவனான அத்தகைய மனிதன் அத்தனை நம்பிக்கைகளையும் அவனுடைய எதிர்பார்ப்புகளையும் எல்லாம் இழந்து விடுகின்றான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப விருந்தோம்பல்ங்கிற பண்புல ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவர்களை உபசரித்து உணவு கொடுக்கணும். அப்படி உணவு கொடுக்க தவறிவிட்டால், அந்த தூயவனை உபசரிக்க தவறிவிட்டா அதற்கு தண்டனை என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, அவன் ஒரு அற்ப புத்தி உடையவன். அந்த மனிதன் வந்து நல்ல மனிதன் கிடையாது, அற்ப புத்தி உடையவன். அப்ப அத்தகைய மனிதனுடைய நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் சிதைக்கப்படுகின்றன அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவன் வந்து வாழ்க்கையில எத்தனையோ கனவு வச்சிருப்பான். நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும் அப்படின்லாம் ஆசை வச்சிருப்பான். அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, அவன் வந்து மற்றவர்களை மதிக்க தெரியாத மனிதன், அற்ப மனிதன் என்று பார்க்குது சாஸ்திரம். அப்ப என்ன ஆகும்னா, தான் செய்த புண்ணியங்களின் பலன், இனிய பேச்சின் பலன், யாகங்கள் செய்யப்பட்ட வழிபாடு போன்றவற்றின் பலன், நற்பலன்களின் பலன் அனைத்தையும் அவன் அப்போதே இழக்கிறான். அவனது பிள்ளை செல்வம், கால்நடை செல்வங்கள் அனைத்தும் அழிகின்றன என்கிறது சாஸ்திரம். அதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய வீட்டுல இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவனுக்கு அழிந்து போகும். ஏன்னா விருந்தினருங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து மதிக்க தெரியல. அவன் வந்து ஒரு இறைவன். அதாவது ஒரு விருந்தினரா வருகின்றவன் வந்து சாதுவா வருகின்றவன் எப்படிப்பட்ட நிலையில வந்தாலும் அவரை வந்து நம்ம மதிக்கணும், அவங்கள போற்றணும் என்று எதிர்பார்க்குது. அப்ப தூயவன் ஒருவன் வீட்டுக்கு வந்தால் அவனை உபசரிக்க வேண்டியது நமது கடமை என்பதை இந்த மந்திரம் உணர்த்துகிறது.
உபசரிக்காவிட்டால் அவனிடத்தில் இருக்கின்ற எல்லா செல்வங்களும் அழிகின்றன என்று சொல்கிறது. அதே வேளையில் உபசரித்து அவர்களுடைய மனம் குளிர்ந்து கனிந்து விட்டால் அவர்களுடைய ஆசிகளினாலே, அவர்கள் அடைந்த ஆனந்தத்தினாலே அவனுக்கு அனைத்து வித செல்வங்களும் வந்து சேருகின்றன என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதுதான் இந்த 8வது மந்திரம். ஏன்னா இங்க விருந்தோம்பல்ங்கிற பண்பை தவறும் போதுதான் நிறைய மனிதர்கள் சிரமப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஏன் கலாச்சார சீர்கேட்டுல மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தன் இப்படி கஷ்டப்படுறான், வாழ்க்கையில சிரமப்படுறான் அப்படின்னா அந்த விருந்தோம்பல் பண்பை இழந்துட்டோம். நம்முடைய சனாதன தர்மத்துல மிக முக்கிய தர்மமா அதை பார்த்தோம். அந்த விருந்தோம்பல்ங்கிற விஷயம் அது நாளடைவுல நம்ம அதை மாத்திட்டோம். அன்றைக்கெல்லாம் வெளியே திண்ணை கட்டி வர்றவங்கள வெளியே உட்கார வச்சு அவங்கள இளைப்பாற விடுவோம். அப்புறம் அவங்க உள்ள சாப்பிட்டுட்டு போகணுங்கிற அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி வாழ்ந்த நம்முடைய கலாச்சாரம் இன்றைக்கு இன்னொருத்தர இடத்தையும் சேர்த்து ஆட்டையை போடுற அளவுக்கு நம்ம ரோட்ல என்ன பண்றோம்? அன்னைக்கெல்லாம் ரோட்டை விட்டுருவோம். நீங்க அந்த காலத்து பழைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா முற்றம் முன்னாடி எப்படி இருக்கும்னா ரோட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற காம்பவுண்ட் செவுரு தொடங்கும் போது திண்ணை வந்துடும். திண்ணைக்கு நடுவுல படிக்கட்டு போகும். ஏன்னா அது எல்லாமே அவங்களுடைய லேண்டுக்குள்ளேயே இருக்கும். வெளியே போக மாட்டாங்க. அதாவது அந்த லேண்டை விட்டு வெளியே படிக்கட்டு கட்ட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கெட்ட புத்தி என்ன பண்ணுதுன்னா, நம்ம லேண்டை சுத்தி ஆக்குபை பண்ணிக்கிட்டு நம்ம லேண்டுக்கு வெளியே ரோட்ல தான் நம்ம ஒரு 10 அடிக்கு பெரிய ஒரு சிமெண்ட் காரை போட்டுக்கிறோம். எதுக்குன்னா காரை ஏத்தி இறக்குறது சௌரியமா. அது ஏன்னா பொது ரோடு தானே, அவன் வேணா எப்படி வேணா இருக்கட்டும், ரோட்ல பாதி மறைச்சிக்கிறோம். 2 பக்கம் இருக்கிற வீடுக்காரங்களும் இந்த பக்கம் ஒரு 10 அடி, அவன் அந்த பக்கம் ஒரு 10 அடி எடுத்து ரோட்டை அடைச்சிக்கிறதுனால ரோடு குறுகி போச்சு இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் ஆளாளுக்கு வீட்டுக்கு முன்னாடி ரோட்டை ஆக்குபை பண்ணிக்கலாம். அப்ப அதனாலதான் இன்னைக்கு அக்யூசியேஷன் சொல்லிட்டு அரசாங்கம் இடிக்குது நிறைய இடத்த. கடைகளையும் இடிக்குது, வீட்டையும் இடிக்குது. ஏன்னா நம்ம சாலையை ஆக்கிரமிச்சுக்கிறோம். அப்ப அந்த சாலையை ஆக்கிரமிக்கின்ற மனோபாவம் நமக்கு எப்படி வந்தது? மோசமான புத்தி. அந்த மோசமான புத்தி எப்படி கிடைச்சது? நல்லதையே படிக்கல. இந்த மாதிரி பாடங்கள்லாம் படிச்சிருந்தா தானே புத்தி சுத்தமா இருக்கும். கெட்டதெல்லாம் படிக்கிற மனசு எப்படி சுத்த புத்தியா இருக்கும்? அப்ப அந்த புத்தி தூய்மையே கிடையாது. அப்ப அந்த புத்தி என்ன பண்ணும்னா, மற்றவன் சொத்தை ஆக்கிரமிச்சுக்கணும், அனுபவிக்கணும், அரசாங்கத்தை இடத்த நாம பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்துலதான் வீடு கட்டும் போது அந்த ரோடு காம்பவுண்ட் வரைக்கும் இவன் இடத்த ஆக்குபை பண்ணிக்கிட்டு ரோட்டுக்கு வெளியே தான் அந்த காரையே நீட்டி விடுவாங்க. படிக்கட்டே என்ன கேட்டா ரோட்டுக்கு வெளியே வச்ச வீடு தான் நிறைய நம்ம பாக்குறோம். நிறைய பேர் வீட்டினுடைய படிக்கட்டை பாத்தீங்கன்னா ரோட்லயே பாதி அடைச்சிட்டு இருக்கும். அப்படியே கீழே இறங்கி போற மாதிரி படிக்கட்டு வச்சிருப்பான். அந்த அக்யூசியேஷன்ல அவன் படிக்கட்டை இடிச்சுட்டான்னா இவன் மேல இருந்து 4 அடி குதிக்கணும். அப்படித்தான் நிறைய வீடு இருக்கு. ஆனாலும் அப்படியே அந்த மாதிரிதான் கட்டுறானுங்களே தவிர தன்னுடைய வீட்டுக்குள்ள படிக்கட்டு வைக்கிற மாதிரி மனோபாவம் மனிதனுக்கு வரவே இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது அப்படிப்பட்ட புத்தி அப்படியே திரும்பிடுச்சு. 4 பேரை உபசரித்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருந்த நம்முடைய நாட்டுல இன்னைக்கு 4 பேரை அபகரித்து வாழ வேண்டிய அளவுக்கு நம்ம வந்திருக்கணும். அப்படின்னா எந்த அளவுக்கு மனிதன் மனோநிலை மாறி இருக்கு அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம இந்த மந்திரம் 8வது மந்திரத்தோட இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். நாளைக்கு யமதர்மனுடைய உபச்சாரம் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.